தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்றதுக்கு ஏன் அவ்ளோ கஷ்டமா இருக்கு? ஆரம்பத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் ஒரு தைரியமான தலைவர்கள் இல்லை. அப்படி தைரியமான தலைவர்கள் எல்லாம் மற்ற கட்சியில் தான் இருந்தாங்க. அதாவது இயல்பாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான குணங்கள் இருக்கும். இயல்பாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான குணம். சத் ரஜஸ் தமசுங்கிற மாதிரி 3 விதமான குணம் இருக்குது. திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க செயல். அந்த குணங்கள் ரொம்ப முக்கியம். இந்த கட்சி சாஃப்டான கட்சி தான் இது. ஆக்சுவலி இந்துத்துவ தீவிரவாத கட்சின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படிலாம் கிடையாது. இது சாஃப்டான கட்சி தான் இது. அதுலேயும் இது நாள் வரைக்கும் இங்கே இருந்த தலைவர்களில் பெரும்பாலானவங்க பிராமின்ஸ் தான் இருந்தாங்க. அதனால் ரொம்ப பலமான கட்சியில் நீண்ட நாளாக தமிழிசையெல்லாம் இருந்தாங்க. ஸ்ட்ராங்காகவோ தைரியமாகவோ சொல்கிற அளவுக்கு கிடையாது. அது ரொம்ப முக்கியம். எதை சொன்னாலும் ஸ்டாலின்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போராடுறாரு, ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. ஒன்றிய அரசுலாம் சொல்கிறாரு பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தைரியம் இல்லையா? ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்ததோ அதே அளவுக்கு ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு இது வரைக்கும் இங்கே யாருமே இல்லை. அதுதான் முக்கியமான காரணம். தைரியமில்லாத தலைவர்கள் தான் அதிகம் இருந்தாங்க. சாஃப்டாக பேசக்கூடியவங்க, மென்மையான போக்கை கடைபிடித்தவர்கள் இதாக இருந்தாங்க. ஒரு வன்மையாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தைரியமிக்க ஒரு லீடர், கரேஜ் லீடர்னு சொல்லக்கூடிய ஆள், அல்லது அந்த மாதிரி ஒரு தைரியமான அணுகுமுறையை கொண்ட ஒரு தலைவர் இல்லாமல் இருந்தாங்க. இதுதான் காரணம். இப்போ அந்த குறை நீங்கி இருக்கிறது. தெளிவான பாதை கிடச்சிருக்கிறது. இன்னும் ஒன்று, கிட்ட பார்வை இல்லாமல் தூர பார்வையாக இருக்குது. அதாவது தீர்க்க தரிசனமாக இருக்குது. நாளைக்கு அப்படிங்கிற காலத்துக்கு ஆனால் பாதை இப்போ தெளிவாக இருக்குது. டெம்பரரியாக இப்போ அப்படிங்கிறது தான் அது அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. அவ்வளோதான். இப்போ அப்படின்னா என்னென்னா, கையில் இருக்கிற மரத்தில் இருக்க பலாவை விட கையில் இருக்க கலாக்காய் எவ்வளோ மேலுன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நாளைக்கு சிஎம் பதவிங்கிறது, ஆட்சி அதிகாரங்கிறத விட இன்றைக்கி இருக்கிற சாதாரண 10 சீட்டு 8 சீட்டு 4 சீட்டு போதுமானது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இப்போ மற்றவங்களாம் தரத்துக்கு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அமைப்பு நம்மளை வளர விடாதுன்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு அண்ணாமலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, எதிர்காலம் தான் முக்கியம், இப்போ ஒன்றும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறார். வயசான சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்கள், சீனியர் லீடர்ஸ், வயசானவங்க. ஏற்கனவே பிஜேபியில் வயசான ஓரம் கட்டிடுவாங்க. பெரும்பாலான ஆளுங்களை அத்வானியே ஓரம் கட்டினவங்க. ரத யாத்திரை நடத்தி பெரிய சாதனை படைச்ச அல்லது இந்தியா முழுக்க பிஜேபியை வளர்த்து விட்ட ஒரு மகா தொண்டு செய்த அத்வானி அவர்களே ஒதுக்கி வச்சுட்டு எங்கேயோ இருந்த சாதாரண ரத ஆர்கனைசராக இருந்த மோடியை தூக்கிட்டு மேலே நிற்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மோடி அந்த பிஜேபி யார் சீனியர் ஜூனியர்லாம் பார்க்காது. இந்த சூழ்நிலைக்கு எந்த மாதிரியான லீடர் வேணும்னு சொல்லி பார்த்து எடுத்து போட்டுரும். அந்த மாதிரி இப்போ கரெக்டாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. ஒரு கரேஜ் லீடர் தேவைப்படுது, ஒரு தைரியமான லீடர் தேவைப்படுறது, வீரமிக்க லீடர் தேவைப்படுது. அந்த வீரத்துக்கு பின்னாடி சுயநலமோ பயமோ இருக்கக்கூடாது. முன்னாடி பின்னாடி ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுருந்து சட்ட சிக்கலில் மாட்டியிருந்தவங்களாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்புறம் நன்றி விசுவாசம் இருக்கக்கூடாது. அந்த கட்சினால் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இந்த கட்சினால் கொஞ்சம் அனுபவிச்ச விசுவாசத்துக்காக என்ன பண்ணுவாங்க, சவுண்டாக பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவுமே இல்லாமல் எந்த வகையிலும் முன்னாடி அதிமுகனாலேயோ திமுகனாலேயோ எந்த வகையிலும் ருசியும் பார்க்காத ஒரு லீடர் தான் அண்ணாமலை. அதனால் அவரால் தைரியமாகவும் செயல்பட முடியுது. கையும் சுத்தமாக இருக்கிறதுனால இது வரைக்கும் எந்த அதிகாரத்தில் இல்லை, போலீஸில் தான் இருந்தார், அங்கே சுத்தமான கையாக இருந்தது. அதனால் அவருக்கு தைரியம் கூட, நம்மளை எதுலேயும் போட முடியாதுங்கிற மாதிரியானது. ஸோ சட்ட நுணுக்கம் வேறு அதிகமாக தெரிஞ்சிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் மேலிடத்து பாதுகாப்பு வேறு அதிகமாக இருக்குது. இப்போ இசட் பிரிவுலாம் கொடுக்குற அளவுக்குலாம் பெரிய பாதுகாப்புலாம் இருக்கிற காரணத்தினால அவர் தைரியமாக செயல்படுறார். ஸோ தைரியமான ஒரு தலைவர் கிடைச்ச ஒரு பெரிய அமைப்பு. கண்டிப்பாக இது வந்து நாளுக்கு நாள் வளரக்கூடிய அமைப்பு தான். இப்போ இது வரைக்கும் தலைவர்களை பற்றி சொல்கிறேன். பிஜேபியில் இருந்த குறைபாடுகள் இது அப்படிங்கிறது. இப்போ மக்களை பற்றி சொல்லணும். ஓட்டு போடுறது மக்கள் தானே, அதை வச்சு தானே வளரலன்னு சொல்கிறோம். இப்போ வளர்ந்துருக்குதுங்கிறது தான் உண்மை. வளரலன்ற கேள்வியே தப்பு. 10% மேலே வளர்ந்துருக்குதுங்கிறது தான் உண்மை. 10% மேலே வளர்ந்துருக்கிறது என்பது தான் உண்மை. அது பத்தாது. ஒரு தலைமை ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னாக்கா அதில் வந்து எப்பவுமே வந்து 4/1 மாதிரி ஒரு 25% ஓட்டு கையில் இருக்கணும். அதுதான் ஒரு தலைமை தாங்கி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு போதுமான மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லலாம். ஒரு 25% ஓட்டாச்சு தனக்கு தன்னோட கட்சிக்கே இருக்கணும். அந்த அளவுக்கு இல்லை. அதனால் இவங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் முதல்ல அமைக்க முடியுங்கிற மாதிரி தான் இருக்குத வழிய தனிப்பட்ட முறையில் அமைக்கிற அளவுக்கான மகா சக்தி அந்த 25% மேலே ஓட்டு வாங்கிறதுக்கான அமைப்பு இப்போ இல்லை. வேறு யாராவது வேற ஒரு கட்சி மேலே கூட்டணி சேர்த்து அவங்களையும் சேர்த்து வச்சு அந்த தேவையில் தான் இந்த மாதிரிலாம் ஓடணும். அதனால் வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்னாக்கா கூட்டணி கட்சியாக தான் இருக்கணும். இல்லைன்னா சுத்தமாக இல்லாமல் டிஎம்கேவே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்தது 26 இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. இது ஓட்டு போடுற மக்களை பற்றி இப்போ சொல்கிறோம். எப்பொருள் யாரார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த திருக்குறள் மக்களுக்கு வந்து பொருந்தலை. தமிழக மக்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய குருட்டாம் போக்கிலே இருக்கக்கூடிய வாக்காளர்களாக இருக்கிறார்கள் தமிழர்கள். பிஜேபி பற்றி ஒரு குறை சொல்கிறதுனா அந்த குறையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. அது உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. இந்த கிராமங்களில் பொருளை பேசுகிற மாதிரி அப்படியே பரவிக்கிட்டு வருத வழிய உண்மையாக பேசுகிறாங்களா? பிஜேபி எதிர்க்கிறாங்க. எதிர்த்து சொல்கிறவங்க சில பொய் சொல்கிறாங்க. ஜிஎஸ்டியை பற்றி சொல்கிறாங்க. ஊழல் பண்ணிட்டாருன்றாங்க. அதானியை கையில் போட்டுக்கினாரு, அவரு சப்போர்ட் பண்ணுறாரு, அம்பானிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் மற்றவங்களெல்லாம் கடன் வாங்கினவங்களாம் ஓட விட்டுட்டாங்க, தப்பிக்க விட்டுட்டாங்கன்றாங்க. இது எதுவுமே உண்மை இல்லை. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற ஒரு நாட்டு நடப்பை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓட்டு போடுறதில்ல. எவன் சொன்னாலும் நம்புறதா இருக்குது. அதுதான் இப்போ பிரச்சனை. எவன் சொன்னால் கூட நம்புறது இல்லை. ஏற்கனவே மைண்டில் செட் பண்ண விஷயங்கள் என்னவோ அதே தான். அந்த நம்பிக்கையிலே தான் இருக்கிறாங்களோ ஒழிய ஒரு இங்கிலீஷ் சேனல் பார்க்கறதில்ல. நம்ம ஆளுங்க ஒரு இங்கிலீஷ் சேனல் பார்க்கறதில்ல, ஒரு ஹிந்தி சேனல் பார்க்கறதில்ல. ஏன் பார்க்கறதில்லன்னா நம்ம ஆளுங்க பார்க்க விட்றதே கிடையாது. தமிழே பாருங்கள், கொஞ்சம் கூட திருப்பக்கூடாது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது கூட ஒரு சேனல் தமிழ் சேனல் பார்க்குறோம், 8 மணிக்கு விவாதம் நடக்குது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுற டைம் தானேன்னு சொல்லிட்டு இன்னொரு பார்க்கலான்னு பார்த்தா அதே மாதிரி இன்னொரு சேனலில் இது தான் போடுறாங்க. இதே தான் நடக்குது. விவாதங்கள் தான் நடக்குது நியூஸ் சேனல்லாம். ஒரு 8லேருந்து 9 விவாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே நேரத்துக்கு போய் ஒரு ஹிந்தி சேனலில் போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு இங்கிலீஷ் சேனலில் போய் பார்த்துட்டு வாங்களேன். அங்கே எவ்வளோ பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் எவிடன்ஸோடு பேசுவானுங்க. பேப்பரை கையில் வச்சு பேசுவானுங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆதாரம் இல்லாமல் பேசுகிறதெல்லாம் நம்பக்கூடாது. எப்பொருள் யாரார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த பகுத்தறிவே கிடையாது. அந்த அறிவே இல்லை. உண்மை என்னன்றதுக்கு ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டெல்லாம் உண்மை நினைக்கிச்சு மக்கள் வந்து ஒரே குட்டையில் ஊறின மட்டையாக பழைய ஆளுங்களுக்கே இவர் அல்லது அவர் அல்லது இவர் அப்படின்னு 2 பேருக்குமே மாற்றி மாற்றி போட்டுட்டு வந்திருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் போல் படித்தவங்க வர காரணத்தினால, இளைஞர்கள் வர காரணத்தினால பிஜேபிக்கு ஓட்டு கொஞ்சம் அதிகம் சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி வரலான்னு பார்த்தாக்கா அதுக்கும் வந்து படித்த இளைஞர்கள் வராங்க. பாமர இளைஞர்கள்லாம் வேறு பக்கம் போகிறாங்க. சீமான் பக்கம் போகிறாங்க. இப்போ விஜய் வர போகிறாருன்னு அவர் பக்கம் வர போகிறாங்க. ஆக கொஞ்சம் படித்த இளைஞர்களாக வரணும். நம்ம வந்து 4 விதமான மொழியை தெரியாமல் விட்டுருக்காங்க பாருங்கள். அதுதான் அந்த திராவிட சித்தாந்தத்தோட ஒரு அற்புதமான ஐடியாலஜியாக இருக்குது. டெக்னிக் என்ன பார்த்தீங்கன்னா, டெல்லியில் என்ன நடக்குதோ அது தெரியக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு டெல்லியில் நடக்குது தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. இது இன்டர்நெட் காலங்கிறத மறந்து போயிட்டாங்க. இப்போ சோசியல் மீடியா காலமாகிடுச்சு.
அதனால் சோஷியல் மீடியாவில் எதுவுமே இல்லை. எப்படி பாம்பேயில் வந்து ஒரு டிஷர்ட்டு புதுசாக லான்ச் பண்ணாங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு புதுசாக லான்ச் பண்ணாங்கன்னா, அடுத்த அடுத்த 3 நாளில் வந்து இங்கே நம்ம டவுன்லோட் பண்ணி அதை வந்து கொரியரில் வர வச்சு நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். முந்தி அப்படி கிடையாது. பாம்பேக்கு வரணும், டெல்லிக்கு வரணும், அப்புறமா கோயம்புத்தூருக்கு வரணும், மதுரைக்கு வரணும், இந்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னாக்கா சிட்டிக்கு வந்து தான் வாங்கணும்னு இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தது. ஒரு நகை வாங்கணும், பெரிய பெரிய டிசைன் வாங்கணும், கல்கட்டா டிசைன் நகை வாங்கணுன்னாக்கா கல்கட்டாக்கே போய் வாங்க வேண்டியதாக இருந்தது ஒரு காலத்தில். கேரளாக்கே போய் கேரளா பேட்டர்ன் நகை வாங்கணுன்னுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்த காலம் போச்சு. இப்போ இது ஆன்லைன் காலம், சோஷியல் மீடியா காலம். எல்லாமே ஸ்பாட்லேயே நம்ம வந்து வர வச்சுக்க முடியும். அப்படி பொருட்களையே வர வைக்க முடியுதுன்னு போது, இப்போ டெல்லியில் நடக்கிற அரசியல் நியூஸ் வராமல் போயிடுமா? அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணோம், அந்த நியூஸ் எல்லாம் எடுத்து அது வரைக்கும் கட் பண்ணி கிராப் பண்ணி சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போட்டுன்னு தான் இருக்கிறோம். ஆக அது அந்த மாதிரி பரவிக்கிட்டு தான் இருக்குது. என்ன நடக்குதோ அது பரவத்துக்கான ப்ராசஸ் கொஞ்சம் லேட்டாக இருக்குது ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. காரணம் என்னன்னா, நீண்ட காலம் சுமார் ஒரு 70-75 வருஷம் திராவிட இயக்கங்களில் ஊறி போன மக்களாக இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. 2 தலைமுறை 3 தலைமுறை வரைக்கும் அந்த மாதிரி ஓடிடுச்சு. அதனால் இப்போ தலைமுறை மாறி இருக்குது. தலைகள்லாம் மறைஞ்சு போச்சு. பெரிய பெரிய திராவிட தலைகள்லாம் மறைஞ்சு போச்சுனாக்கா, இப்போ இருக்கிறது 1, 2 தான். எப்போ அதுவும் சீக்கிரமாக மறைஞ்சு போயிடும். எல்லா திராவிட தலைகள்லாம் வயசானதுங்கெல்லாம் போயிட்டாங்கனாக்கா, அதுக்கப்புறமா முழுக்க இளைஞர்கிட்ட வரும்போது கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு நான் சொல்கிற அந்த 25% ஓட்டெல்லாம் சர்வசாதாரணமாக பெற்றுருவாங்க. அவங்க ஆட்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, வளரலேன்றது. நீங்கள் கேட்டதில் என்னென்னா, கொஞ்சம் கடினமாக இருக்குது என்னான்னு தான் கேட்டீங்க. உண்மைதான், கடினமாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். 1, திட்டமிட்ட சதி. எல்லா மீடியாவும் எல்லா பேப்பரும் மறைக்குது, உண்மையை மறைக்குது. ஏற்கனவே இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது இந்த கட்சியெல்லாம். ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் சின்ஸ் போடுவாங்களா, ஒரு நகை கடைக்கு துணி கடைக்கலாம், சின்ஸ் 1980 அந்த மாதிரி போடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கட்சியெல்லாம் இருந்தது. அதோட உருமாற்றம் தான் இப்போ புது கட்சியெல்லாம் இருக்குது. ஆனால் அப்போத்துலேருந்தே இருந்தது. இந்த பாலிசியில் எப்போ பெரியார் தோன்றிய காலத்தில் இருந்தே ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். திகாங்கிறது பெரியார்கிட்ட இருந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடியே சில கட்சியெல்லாம் இருந்து தான் செஞ்சது. ஸோ இது மாதிரி அது பரம்பரையாக வந்ததுனால ரொம்ப காலகாலமாக இருக்குது. ஒரு 75 வருஷம்னா ஒரு 3 தலைமுறையாக இருந்த காரணத்தினால அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியலங்கிறது தான் உண்மை. ஒரு பக்கம் அவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆன திராவிட இயக்கங்கள் இது இப்போ தான் இது கூட இருந்தது, ஆனாலும் 80ஸ்க்கு மேலே தான் வந்திருக்குது. ஸோ இது பாதி வயசு தான் ஆகுது, அதில் பாதி தான் இது. அதனால் இதுக்கு வந்து புது ரத்தம் செலுத்தப்பட்டிருக்குது. வெகு விரைவில் அடுத்த 26லலாம் பெருசாக சாதிக்கும். 2026லலாம் பெரிய சாதனைகள் ஏற்படும். இந்த மாதிரியான கேள்வி அதுக்கப்புறம் உங்களுக்கு வராது. பக்காவாக போட்டி போடும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கும். நன்றி, வணக்கம்.